இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இன்று நாளில் நாம் மாசில்லா குழந்தைகள் அவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யார் இந்த மாசில்லா குழந்தைகள் என்றால், சில பேர் நம்மெல்லாம் திருப்பலி கருத்து ஒப்பு கொடுக்கும்போது சொல்லுவோம், மாசில்லா குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லுவோம். அவர்களுக்காக நாம் வேண்ட வேண்டாம் என்றென்றால் அவர்கள் புனிதர்கள், புனித மாசில்லா குழந்தைகள். எனவே புனித மாசில்லா குழந்தைகளே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசும் என்று நாம் முறையாக கேட்பது நல்லது. நாம் அதை தவிர்த்து திருப்பலி கருத்து ஒப்பு கொடுக்கும்போது மாசில்லா குழந்தைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம், ஏனென்றால் அவர்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறாங்க, சிலர் தவறான அந்த புரிதலை கொண்டிருக்கிறோம். அவர்கள் தவறானவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் மாசு இல்லாத குழந்தைகள். எனவே அவர்கள் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். குழந்தைகள் பொறுத்த மட்டிலும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொலை நடந்தது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். 3 கீழ்த்திசை ஞானிகள் ஏரோது அரசனை சந்திக்க செல்கிறார்கள். யூதரின் அரசராக பிறந்திருக்கக்கூடிய குழந்தை எங்கே என்று கேட்டபோது ஏரோது குலை நடுங்கி போகிறார். ஆக இங்கு நான் மட்டும்தான் அரசன் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது எவரோ ஒரு குழந்தை ஒரு அரசனாவதா, எப்படி இது முறையாகும் என்று அவர்களிடம், நீங்கள் சென்று வணங்குங்கள், நீங்கள் மீண்டும் வந்து என்னிடம் சொல்லுங்கள், நானும் சென்று அக்குழந்தையை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பிறகு இவர்கள் சந்திக்கும் போது அப்புறம் கனவில் ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிக்கிறார். எனவே மாற்று வழியில் சென்று விட்டார்கள். எனவே இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாத அந்த ஏரோது அரசன் குழந்தை பிறந்ததை உறுதி செய்கிறார். எதன் மூலம் என்றால், ஞானிகள் மீண்டும் வந்து தன்னை சந்திக்காததனால் ஏமாற்றம் அடைந்து கோபமடைந்து பெத்லஹேம்ல இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்று போடுங்கள் என்று சட்டமிடுகிறார். இப்ப பெத்லஹேம்ல எத்தனை குழந்தைகள் இறந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பெத்லஹேமில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரம், எனவே அதில் குறுகிய குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கிறது. எனவே ஏறக்குறைய 12 முதல் 14 குழந்தைகள் தான் அங்கு அவர்கள் இறந்திருக்க வேண்டும் என்பதை திருவிழிய அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே மாசில்லா குழந்தைகள் என்று பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு குழந்தையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மோசையினுடைய அந்த பிறப்பை நாம் சுட்டி காட்ட வேண்டும். எனவே அங்கு இருக்கக்கூடிய அந்த அரசாட்சியில் இருக்கக்கூடிய பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்கள் தொகையில் பெருகி வருகிறார்கள் என்று அறிந்து அங்கு இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று போட செய்கிறார். எனவே அதில் தப்பி பிழைத்த ஒரே ஒரு ஆள் யார் என்று பார்த்தோம் என்றால், நமது விடுதலை நாயகன் மோசேவாக இருக்கிறார். எனவே அங்கு கொல்லப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை 1,44,000 குழந்தைகள் என சொல்லப்படுகிறது. எனவே அவர்களுடைய பாடலிலும் கீழ்த்திசை அந்த இருக்கக்கூடிய அந்த பாடல்ல கூட அவங்க இதை சுட்டி காட்டுவாங்க. எனவே நாங்கள் பார்வோனுக்கு அருகில் இருப்பதை விடவும் இங்கே வருவாங்க, நம்ம ஏரோதினுடைய மக்கள் என கருதப்படுவதை விட நாம் ஏரோது வீட்டில் இருக்கக்கூடிய பன்றி குட்டியா இருந்துட்டு போலான்னு கூட அவங்க சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நம்ம காண வேண்டும். எனவே இதுதான் இந்த மாசில்லா குழந்தைகளுடைய அந்த இறப்பு எதனால் எப்படி ஏற்படுகிறதால், பொறாமையின் கணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த சூழலை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் மனசாட்சி உறுத்தி இருக்கும், நம்முடைய பிறப்பு இப்படிப்பட்ட ஒரு குழந்தையினுடைய ஒரு இறப்பாக இருக்கிறதே என்று எண்ணியதனாலோ என்னவோ தெரியவில்லை. எங்கு குழந்தைகளை பார்த்தாலும் அவர்களை அழைத்து தன்னுடைய மடியில் அமர்த்தி ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், குழந்தைகளை அவர்களை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்லப்படுகிறது. எனவே குழந்தைகளை பொறுத்த மட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அள்ளி அரவணைத்து அவர்களை முத்தமிடும் போது தன்னுடைய அந்த குற்ற உணர்ச்சி அவர் போக்கிக் கொள்கிறார் என கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பதை காண வேண்டும். எனவே இந்த குழந்தைகள் இறந்ததற்கான காரணம் போட்டியும் பொறாமையும் தான். இன்று நம்ம சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், மருத்துவமனைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா பச்சிளம் குழந்தையாக இருக்கும், ஆனால் தீர்க்க முடியாத நோய்களோடு பிறப்பார்கள், குணமாக்க முடியாத நோய்களோடு பிறக்கிறார்கள். ஏன் இப்படிலாம் பிறக்கிறாங்க? கடவுள் ரொம்ப கொடூரமானவராக இருக்கிறாரா என்று பார்க்கும்போது அவைகளெல்லாம் கடவுளுடைய படைப்பு என சொல்லப்படும் கை வேலைப்பாடு என்று ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார். இது இவனுடைய பாவமா, இவன் இப்படி பிறந்ததற்கு இவன் முன்னோருடைய பாவமா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, இது கடவுளுடைய கைவன்மை, அதெல்லாம் நம்ம உணர வேண்டும், அதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே இதை இன்று உலகத்தில் நான் பார்க்கும்போது இவன் முன் ஜென்மத்தில் செய்த பாவம் இப்படி குறைபாடோடு பிறந்திருக்கிறார் என்ற குருட்டு வழிகாட்டிகள் சில நேரத்தில் இப்படி செய்கிறார். அப்படி எல்லாம் அல்ல. அவர்கள் நம்மை எல்லாம் நல்லா இருக்குன்னு அகந்தையில இருக்கிறவங்கள விட அவங்க அழகா சூப்பரா இருப்பாங்க. எப்படின்னா, கண்ணே தெரியாட்டினாலும் கம்பு எடுத்துட்டு அவ்வளவு அழகா போவாங்க. ஒரு நாள் நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு கம்பு குச்சியை கையில் எடுத்துட்டு போய் பாருங்க, எத்தனை முறை கீழே விழுக போறோம் என்று பாருங்க. கண்ணு தெரியாதவங்கள்ட்ட பாருங்க, அந்த
ஒரு ஒரு காசு நோட்டை கொடுத்தீங்கன்னா அது தடவி பார்த்தே எத்தனை ரூபாய் நோட்டுன்னு கூட சொல்லுவாங்க. எனவே குறை என்பது இல்லை. குறையாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. கண் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் எத்தனை முறை நல்ல காரியங்களை பார்த்திருக்கிறார்கள்? கால் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் எத்தனை முறை நல்ல முயற்சிகளை எடுத்து பிறருக்காக ஓடி ஓடி உழைக்கிறார்கள்? எண்ணி பார்க்க வேண்டும். எனவே யார் குறைபாடு உள்ளவர்கள்? மன ஊனம் கொண்ட ஒவ்வொருவருமே குறைபாடு உள்ளவர்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே ஆண்டவர் குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறார். எரிக்சன் என்ற தத்துவயாளர் சொல்லுவார், அழகா சொல்லுவார். என்னன்னா, ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணுலகில் பிறக்கும் போது வானதுதராக பிறக்கின்றன. எல்லா குழந்தைகளுமே இந்த மண்ணுலகில பிறக்கும் போது வானதுதராக பிறக்கின்றன. ஆனால் ஏனோ இந்த சமூகம் அவர்களை தவக்காளி குட்டிகளாக மாற்றி விடுகிறது என சொல்லப்படுகிறது. எனவே இந்த சமூகம் மிகவும் முக்கியம். ஏன் இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்கிறது என்றால், இன்று கணவன் மனைவி இடையே சரியான உறவு முறை இல்லாததற்கே அது காரணமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், தோபியா சாரா இருவரும் தன்னுடைய முதல் இரவுக்கு செல்லும் போது முன்பாக கூட அவர்கள் இறைவனை தொழுது வணங்கி அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்வார்கள். இன்று அப்படிப்பட்ட ஒரு முறை அல்ல. ஏனோ மனிதர்கள் குழந்தையை ஏனோ பெற்றெடுக்க வேண்டும், மாசமா இருந்தா தான், இல்லாட்டினா நம்மளை மலடின்னு சொல்லிடுவாங்க, அந்த மலடிங்கிற பேரை போக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியா நம்ம குழந்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இன்று கணவன் மனைவிகள் வாழக்கூடிய தருணத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. அதற்காக கடவுள் கொடுக்கவில்லை. கடவுளோடு இணைந்து நாம் செயல்படும் போதுதான் நாம் மிகுந்த கனி கொடுக்க முடியும் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் குழந்தைகளுக்கான இந்த நோய்களுக்கான காரணம் கடவுள் அல்ல, மாறாக இப்பொழுது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய நோய்க்கு காரணம் நாம் தான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சுற்றுச்சூழல் மாற்றங்கள், உணவு மாற்றம், துரித உணவுகள், இப்படி போட்ட பல காரணிகளை நாம் சுட்டி காட்ட முடியும். எனவே ஒவ்வொரு குழந்தையும் தெய்வமாகத்தான் இருக்கிறது பிறக்கும்போது. ஏனோ இந்த மனிதர்களும் சமுதாயமும் அவர்களை தவக்காளி குட்டிகளாக மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடவுள் கொடுத்த மிக சிறந்த ஆயுதம் குழந்தைகள் தான். ஏன் இப்படி சொல்றோம்னா, அவர்களை சிறு பிள்ளையிலிருந்தே சரியான முறையில் நாம் வளர்த்து காட்டிவிட்டோம் என்றால் அவர்கள் பெரியவர்களாக வந்து பன்மடங்கு சிறந்த ஒரு மனிதராக விளங்குவார்கள். சிறு குழந்தையிலேயே நாம் தவறாக அவர்களை வழிகாட்டி விட்டோம் என்றால் அவர்கள் மென்மேலும் வளர முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு சென்று படிக்கிறார்களா? 80 மார்க் எடுக்கிறாங்க, 20 மார்க் எடுக்கல, உடனே பக்கத்து வீட்டுக்கு 90 மார்க் எடுத்திருக்கிறான் அப்படின்னா அவனை பாரு, அவன் 90 மார்க் எடுத்திருக்கிறான், அவனை நீ அடுத்த வாட்டம் முந்தணும் அப்படின்னு சொல்லிலாம் வளர்க்காதீங்க. அவனை முந்தணும்னா அப்ப எத்தனை மார்க் எடுக்கணும்? 91 எடுத்தாதான் நீ அவனை முந்தி இருக்கிற அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு இலக்கு 100 என்று சொல்லிக் கொடுங்கள். இவன் தான் உன் இலக்குன்னு சொல்லி கொடுக்காதீங்க. இவன் தான் உன் இலக்கு அப்படின்னா இவனை முந்துறதுக்கு தான் பார்ப்பானே ஒழிய 100 என்ற அந்த மதிப்பெண்ணை எடுப்பதற்கு அவன் ஒரு நாளுக்கு முயற்சி செய்ய மாட்டான். எனவே நம்முடைய இலக்கு 100டா, 100க்கு தான் நீ எய்ம் பண்ணணும், இவனுக்கு எய்ம் பண்ணாத, இவனை தாண்டி 100க்கு போ என்று சொல்லும் போதுதான் அவன் சிறந்த முறையில் நாம் வளர்க்கிறோம் என்பது பொருள்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லை. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று அம்மாட்ட மட்டும் நம்ம ஒதுக்கி விட்டுறக்கூடாது. குடும்ப பொறுப்பு, தகப்பனுக்கும் அதற்கு பொறுப்பு உண்டு. எனவே இருவரும் இணைந்து அந்த குழந்தைகளை சிறப்பான முறையில் வளர்க்கும் போது அவர்கள் பெரியவர்களாக வளர்ந்து இந்த சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக விளங்குவார்கள். இந்த உலகத்தில் ஏன் ஒரு தீவிரவாதியாக இருக்கிறார்கள்? ஏன் பிற குடும்பங்களையும் சரி பிறர்களையும் சரி துன்புறுத்துகிறார்கள்? காரணம் என்ன? இப்போ ஹிட்லரை எடுத்துக்கோங்க, அவருடைய குழந்தை பருவத்தை எடுங்க. ஒசாமா பின் லாடன் அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கோங்க. இடியமின் கொடூரமாக ஆட்சி செய்த இந்த 3 பேரையுமே நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய குழந்தை பருவம் மிகவும் மோசமானதாக இருந்திருக்குது. அவர் பார்க்கிற நல்ல உலகத்தை பார்க்க வந்த இந்த உலகத்துக்கு வந்து அவர்களை தீயவர்களாக காட்டி மக்களை துன்புறுத்தக்கூடிய, மக்கள் மீது கோபம் வர வைத்து அவர்களை கொண்டொழிக்கக்கூடிய தன்னுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் நெறிகெட்ட முறையில் பயன்படுத்திய மனிதர்களாம் இவர்கள். எனவே நாம் இந்த குழந்தை பருவத்தில் இவர்களை தக்க சமயம் பார்த்து அவர்களை பக்குவமாக பண்படுத்தினோம் என்றால் அது சீரும் சிறப்புமாக இருக்கும். இல்லை என்றால் இந்த உலகம் அழியக்கூடிய அளவிற்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாற்றப்படுவார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அவர்களை தடுக்க வேண்டாம், அவர்களை வளர விடுங்கள் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல எண்ணம். எனவே நாம் அவர்களை வளர விடுவோம். குழந்தைகளை பறந்துவிட்ட மனம் கொண்டு வளர விட்டோம் என்றால் அவர்கள் இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்திற்கும் சிறந்த ஒரு நல்ல குடிமகனாக இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் தரிகட்டு கண்மூடித்தனமாக ஓடக்கூடிய குதிரைக்கும் கழுதைக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்குமாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே,
குழந்தைகளை நாம் ஒரு மருத்துவமனைக்கு போய் குழந்தை பிறந்ததை பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் போய் சிலுவை போட வேணாம். அந்த குழந்தை விண்ணகலத்திலிருந்து வந்திருக்கு, ஒரு ஏஞ்சல். அவங்கள்ட்ட நம்ம சிலுவை வாங்கணும், நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா பாவம் மாசு எதுவுமே இல்லாத ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது குழந்தைகள் மட்டும்தான். எனவே அவர்களிடம் நாம் சிலுவை வாங்கும்போது நாம் சிறந்த முறையில் இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலிருந்து நாமும் தொடங்குவோம். குழந்தைகளுக்கு சிலுவை போடுவதை விட அந்த குழந்தைகளிடமிருந்து நாம் சிலுவை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. என் அன்பிற்கினிய உறவுகளை, நாமும் முயற்சி எடுப்போம், குழந்தைகளை பாதுகாப்போம், இந்த உலகத்தை நேசிப்போம், அவர்களையும் வாழவிட முயற்சி செய்வோம். ஆமீன்.